எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை, ஒரு உத்தம தினம். சினிமா ட்ராமா எடுத்துட்டீங்களா? சினிமா முக்கியமாக உங்களுக்கு தெரியும். செந்தமிழாக பேசியிருந்தா சடனாக அப்புறம் கலக்கியெல்லாம் பேச ஆரம்பிச்ச ஒரு ட்ரெண்டு மாறிடுது. அது மாதிரி தான் ட்ராமாலையும் ஆச்சு. இதுக்கு சொல்கிறேன், ஒரு சிலதெல்லாம் தெரியும் நமக்கு, இலைமறைவு கைமறைவு சொல்ல மாட்டோம். அதெல்லாம் பிரேக் பண்ணதில், ஒரு புது ட்ரெண்டுன்னு செட் பண்ணதில் ஒரு பெரிய பங்குண்டு சுஜாதாக்கு. அந்த மாதிரி அன்றைக்கி இருக்கிற முதல்ல யங்ஸ்டர்ஸ் வர வச்சு அப்புறம் பின்னாடி பெருசாக ரசிக்கப்பட்ட கதைகள், பல கதைகளை சுஜாதா கொடுத்துருக்கார். இது அந்த மாதிரி ஒரு கதை, அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சுஜாதா அவர்களின் ஒரு உத்தம தினம். ஜன்னல் வழியாக ஆதவன் தலையெடுக்கும் முன்னமேயே புல்தரையில் சிறு குழந்தை தவழ்ந்து வருகிறது. கழுக்கென்று சிரிக்கிறது. அதனால் நடக்க முடியுமா என்று கவலையாக இருக்கிறது. அதற்கு பெயர் இருக்கிறது. பறந்து வந்து விளிம்பில் உட்கார்ந்து விட்டு அறைக்குள் சிற்றடி வைத்து இறங்கி அவள் அருகே வந்து அவள் மார்பை சுதந்திரமாக திறந்து கொண்டு எக்கி எக்கி பால் குடிக்க அந்த சின்ன விரல்கள் அவளை நெருட உள்ளுக்குள் திகட்டிய சந்தோஷத்தை கலைக்க விருப்பமின்றி இன்னும் இன்னும் என்று ஒரு விளிம்பை தொட்டு ஒரு கணத்தில் சகலமும் வெடித்து புலனாகி விழித்த பொழுது, நீங்களா என்றாள். சதீஷ் திருப்திப்பட்ட நிலையில் மல்லாந்து படுத்துக் கொண்டு புன்னகையுடன் தூக்கத்தின் இரண்டாவது பாகத்தை துவங்கினான். கஸ்தூரி தன் உடைகளை அவசரமாக சரி செய்து கொண்டு எழுந்து ஜன்னலை திறந்து ஜில்லென்ற காற்றிலும் சூரிய வெளிச்சத்திலும் முகத்தை அலம்பிக் கொண்டு திரும்பி நிதானமாக கணவனை பார்த்தாள். என் கனவில் புகுந்து என் கனவை கலைக்காமல் எனக்குள் நிரப்பிய என் கணவனே, எழுந்திருங்க என்று தலையை கலைத்தாள். அவன் விழித்து அவளை பரிச்சயமே இல்லாத புதியவளை போல பார்த்து புன்னகைத்தான். ஹாப்பி பர்த்டே தில்லு, உன்னை வாசனை பார்க்கணும் வா என்று கையை விரித்து விரல்களால் அழைத்தான். நான் மாட்டேன்பா, எனக்கு எத்தனையோ வேலை இருக்கு. ஒரு தேங்க்ஸ் கிஸ் கூட கிடையாதா? கிடையாது. டெலிஃபோன் ஒலிக்க அதை படுக்கையிலிருந்தே எடுத்துக்கொண்டு ஆண்டனாவை நீட்டிக்கொண்டு ஹலோ என்று அதட்டினான். சற்று நேரத்தில் உனக்காகத்தான் என்று கொடுத்தான். என்ன எழுந்துட்டியா? ஹாப்பி பர்த்டே. மஞ்சுவின் குரல் டெலிஃபோனில் கூட குரலை டெலிஃபோன் கூட அசைக்க முடியாது. தேங்க்ஸ் மஞ்சு. உனக்கு என்ன வயசுன்னு கேட்கல. வயசு முக்கியமாக என்ன? இந்த வருஷமாவது பெத்துனுடு, ரொம்ப தள்ளி போடாத. மஞ்சு, இன்னைக்கு காலையில் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு கனா கண்டேன். அதை உனக்கு விரிவாக சொல்லியே ஆகணும். எப்போ வர? எப்போ வேணாலும் வரேன். தில்லுவோட பர்த்டேக்கு வராமல் இருப்பேனா? உன் ஹஸ்பண்டு என்ன பிளான் வச்சுருக்காருன்னு கேட்டுக்கோ. அவருக்கு என்ன, வழக்கம் போல் ஆஃபீஸ் போவார். சதீஷ் படுக்கையிலிருந்து இல்லை இல்லை, நாம் இருவரும் வெளியே போக போகிறோம் என்று ஜாடை காட்டினான். மஞ்சு, அவர் எங்கேயோ வெளியில் போக பிளான் வச்சுருக்காரு. ஆல் தி பெஸ்ட் தில்லு. ஃபோன் பண்ணிவிட்டு மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எப்போ வேணாலும் ஒரு சமயம் வந்து உன் கணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவேன். பை தில்லு, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். டெலிஃபோனை வைத்த போது அது ட்ரிக் என்றது பறவை போல. மஞ்சு தானே ஒழிஞ்சுதா? சே, இன்னைக்கு யாரையும் திட்டக்கூடாது. அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு. அவளை பிடித்து இழுத்து கன்னத்தில் உரசி கூந்தலுக்குள் கையை நிமிர்த்தி என்ன கண்ணா சொல்லு என்றான். கையை எடுங்க சொல்கிறேன். எடுத்தாச்சு. அந்த கை அது பாட்டுக்கு அது சொல்லு, என்ன கண்ணா? ஜன்னல் வழியாக கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி. ஐயோ, என்ன வருஷமா, நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ இடுப்பை வளைத்து அவளை தன்னிடம் இழுத்து கொண்டு முகத்துக்கு முகம் ஒரு இன்ச் பண்ணி கொண்டு சொல்லு என்றான். ஜன்னல் வழியாக தங்க கலர் குழந்தை வந்து அப்படியே என் மேலே படிஞ்சு உடம்பெல்லாம் முலாம் பூசினா போல குழு குழுன்னு ஊறுறது. மை டியர் தில்லு, அது குழந்தை இல்லை, நான் தான். வி ஹேட் சே, உங்களை போல் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற ஆசாமியே கிடையாது. இடுப்பின் உடைகள் தளரத் தொங்கவே விஷயம் கவலைக்கிடமாகும் என்று கஸ்தூரி நழுவி எழுந்து பாத்ரூமுக்குள் சென்றாள். பல் தேய்த்து முகத்தில் தண்ணீரை தெளித்து கொள்ளும்போது உற்சாகம் மிச்சம் இருந்தது. ஜன்னலை திறக்க வானம் மேகங்களற்று விம் போட்டு அலம்பினார் போல் இருந்தது.
கொன்றை மரத்தில் அந்த மாம்பழக் குருவியை பார்த்தாள். அவள் பிறந்த தினத்துக்கென்றே தனிப்பட்ட விஜயம் போல அந்த தங்கத்தலையை வைத்துக்கொண்டு சியோ சியோ என்று தேவதூதனை போல கூப்பிட வந்திருக்கிறது. நடுவே தெளிவாக அந்த குருவி அவளை தில்லு என்று பெயர் சொல்லி அழைத்ததை கஸ்தூரி எல்லா கோயில்களிலும் சத்தியம் பண்ணுவாள். நிச்சயம் இன்றைக்கு பிறந்த தினம்தான். எனக்கு மட்டுமல்ல, எனக்குள் உத்தரவாதமாக புகுந்திருக்கும் அதற்கும் தான். சதீஷுக்கு காப்பி போட்டுக்கொண்டு போர்வை விலக்கி அவன் தலையை கலைத்து, எழுந்திருங்க, ஆஃபீஸ் பார்க்க வேண்டாமா என்று கேட்டாள். இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு, உனக்கு பிறந்தநாள் இல்லையா? நாள் முழுக்க வீட்லேயே இருக்க போகிறீங்க. வீட்டில் இருக்கலாம், வெளியே போகலாம், அல்லது ஏசியை போட்டுட்டு கட்டிட்டு படுத்துக்கலாம். இன்றைக்கி ராணி நீ தான் கோயிலுக்கு போயே ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எம்டிஆர் போகலாமா? முதல்ல கோவில், அப்புறம்தான் பாக்கியெல்லாம். ஜெயநகர் போய் அம்மாவையும் சரண்யாவையும் பார்த்துட்டு வந்தே ஆகணும். சாயங்காலம் ஃப்ளைட் பாம்பே போகிறதுக்குள்ளே முடிச்சிடணும். பாம்பே போகிறீங்களா? சொல்லவே இல்லையே. போர்டு மீட்டிங் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் திரும்பி வந்துடுவேன். புதுசாக கார் லாரி வாங்கினவர்கள் எல்லாம் பள்ளத்து பிள்ளையாருக்கு முன் வரிசையில் தத்தம் வாகனங்களை நிறுத்தி இருந்தார்கள். ஜெவந்தியும் மல்லிகையும் கர்ப்பத்தியும் பட்டுப்புடவையும் இளங்காலையும் விபூதியும் கலந்த ஆரோக்கியமான வாசனை அடித்தது. சதீஷ் பாசாங்கோடு கண்ணை மூடிக்கொண்டு ஓரக்கண்ணால் இடது பக்கத்தில் மனைவியை கவனித்துக் கொண்டிருந்தான். கஸ்தூரி வேண்டிக் கொண்டிருந்தாள், கடவுளே, ஏன் இத்தனை உத்தமமான தினம்? இந்தாம்மா புஷ்பம் என்று ஒரு சிறுவன் பளிச்சென்று திருநீரும் இந்த வயசுக்கு வேஷ்டியுமாக வந்து கொடுத்து சிரித்தான். பிளாட்ஃபாரத்தில் நடக்கையில் எல்லாம் நல்லபடியாக இருக்கு. காலங்காலத்தால் அந்த கணா, அந்த குருவி என் பேரை செல்ல கூப்பிட்டது இந்த அழகான பையன் என்று கூறினாள். தபாரு, இன்னைக்கு முழுக்கவே இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்க போறியா? மஞ்சள், குருவி, கிருஷ்ணர் விக்கிரகம், விநாயகர் பிரதிஷ்டை, இப்படி. நிச்சயம் எனக்கு இன்னைக்கு என்னமோ ஆயிருக்கு. உடம்பு பூரா பதறது. மாருதியில் ஏறிக்குள்ள, தில்லு, உலகத்திலேயே ரொம்ப சுலபமான விஷயம் எது தெரியுமா என்று கேட்டான். தெரியும், சொல்ல வேண்டாம். யூ வாண்ட் த சைல்டு இல்லையா? வேணும்னா சந்தேகத்துக்கு சாம்பாராக வீட்டில் போய் இன்னும் ஒரு முறை ஊர்ஜிதம் பண்ணிடலாமா? சே, புத்தி போகிறது. ஜெயநகரில் மணிப்புத்தானை அழுத்திய போது சதீஷ், இந்த பாரு, அரை மணி, அதுக்கு மேலே அரட்டை கிடையாது என்று கிசுகிசுத்தான். கதவு திறக்க, ஹலோ கர்னல். அப்பாவை தாரிணியின் குழந்தைகள் உட்பட எல்லோரும் கர்னல் என்றுதான் கூப்பிடுவார்கள். கஸ்தூரியை பார்த்ததும் கட்டிக்கொண்டு உச்சி முத்தம் கொடுத்து, ஓ மை ஸ்வீட் தில்லு, ஹாப்பி பர்த்டே என்றார். தேங்க்யூ கர்னல். இங்கிலீஷ் தேதிப்படி 7th செப்டம்பர். இன்னைக்கு உனக்கு 25. நீ பிறந்தப்போ விஜயவாடா டூரில் போயிருந்தேன். கிருஷ்ணா ரிவரில் வெள்ளம் அதிகமாகி ரயில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். டெக்கோட்டா ஃப்ளைட்டை பிடிச்சி காலங்காத்தாலேயே வந்துட்டேன். தில்லுடியர், பெரியாழ்வார் பாசுரம் சொல்லி கொண்டிருக்கிறாயா? தவறாமல் சொல்கிறா. தினம் பெரியாழ்வாருக்கு அவருக்கு தானே நான் டெய்லி, அவருக்காக தானே நான் டெய்லி எழுந்துட்டுருக்கேன் என்றான் சதீஷ். தட்ஸ் மை கேர்ள். சின்ன வயசில் 4000 ஒப்பிப்பா. மாப்பிள்ள, இவ முழு பேர் கஸ்தூரி திலக்கா. நாங்கள் எல்லோரும் தில்லுன்னு தான் கூப்பிடுவோம். கஸ்தூரின்ற பேர் எப்படி வந்தது தெரியுமா? கர்னல், இது நீங்கள் எங்கிட்டே 30 தடவை சொல்லியிருக்கீங்க என்றான் சதீஷ். கஸ்தூரி கணவனை முறைக்க அவன் கடிகாரத்தை காட்டினான். வரோம் கர்னல் என்றான். சேச்சே, லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போகிறீங்க. தேர் கோஸ் மை எம்டிஆர். அம்மா நீங்கள் சும்மா இருங்கோ, அவன் வேறு ஏதாவது பிளான் வச்சுட்ருப்பா என்று இடமறித்தாள். அம்மா தனியாக கூப்பிட்டு, இன்னும் குளிச்சுன்னு இருக்கியா என்றாள். ஆமாம் அம்மா, இனிமேத்தாம்மா எல்லாம் போகிறோம். அப்புறம் நாளாயிடுத்துனா பிற்காலத்தில் வளர்க்குறது கஷ்டம். இந்த புரட்டாசிக்கு 25 முடிஞ்சிடுறது உனக்கு. அப்பா தில்லு, மாப்பிள்ளை டூர் போகிறாராம, இங்கேயே வந்துக்கிறேன் என்றார். இல்லைப்பா, ராத்திரி துணைக்கு வேலைக்கார பொண்ணு வரும்.
செக்யூரிட்டி இருக்குது, சவுக்கிதார் இருக்கான், எங்கள் ஆற்றுல வந்து படுத்துப்பியா ரிச் கேர்ள். அப்படி இல்லைப்பா, அவர் இல்லாத போது தான் வீட்டை ஒழிக்க முடியும். முக்கியமான காரணம் அதில்லை. தனியாக வீடியோ பார்க்க வேண்டும் என்று தில்லு தீர்மானித்து விட்டாள். ரேஸ் கோர்ஸ் வழியாக ஆபீஸ்க்கு வந்து 15 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு சென்றான். பேண்ட் வாத்தியமும் பொய்க்கால் குதிரையுமாக கணேசா ஊர்வலம் ஏரியில் முழுகுவதற்காக டெம்போவில் சென்று கொண்டிருக்க, பொய்க்கால் குதிரைக்காரன் கூலிங் கிளாஸும் பொய்தாடியும் ஜிகினா ஜிப்பாமாக அவளை பார்த்து சிரித்து விட்டு போனான். சதீஷ் வந்து, முக்கியமாக 3 ஃபைலை பார்த்துட்டேன், ஏர் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுது, சாயந்தரம் வரை நம்ம ஃப்ரீ தான், எங்கே போகணும் சொல்லு என்றான். எங்கேயாவது. சரி, லெட் அஸ் கோ டு எங்கேயாவது. சோஃபியா கான்வென்ட்டின் ஆரோக்கியமான ஆண்களும் கூட்டம் கூட்டமாக சட்டை அணிந்து 1000 உற்சாக பெண்களும் நீச்சல் குளத்தில் உன்னதமாக குதித்த ஒரே ஒரு இளைஞன், மரத்தடியில் டிராஃபிக் சந்தடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் உழைப்பாளி, கீரை விற்று கொண்டிருந்த கருப்பு பெண்ணின் அருகில் சாக்கின் மேல் தூங்கிக் கொண்டிருந்த தேவதை குழந்தையின் அரைஞானில் முறித்திருந்த தாயத்து, இந்த சுசுக்கியில் ஒரே மாதிரி ஜீன்ஸ் அணிந்து பையனும் பெண்ணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்னை போல. ஏன் இந்த திகட்டும் சந்தோஷம்? வின்சர் மேனரில் பஃபேயில் ஐஸ்கிரீம் புட்டிங் வகையில் 10 தினுசு சாப்பிட்டால், பெங்காலி போலிருந்த இளைஞன் சிந்தசைசரில் ட்ரம் அடிக்க மைக்கை முழுங்குகிற மாதிரி வைத்துக்கொண்டு ஸ்டீவி லாண்டர் பாடினான். மிக அழகாக ஒரு வெயிட்டர் இளைஞன் அவள் அருகே பூச்செண்டு கொண்டு வந்து, மேடம் ஹாப்பி பர்த்டே என்றான். ஆச்சரியப்பட்டு சதீஷை பார்க்க அவன் மனோகரமாக கண்ணடித்தான். இந்த மலர் கொத்து செல்போன் தயவில் புதுசு கலையாமல் அவளை அணைத்து கொண்டது. பக்கத்து டேபிளில் குண்டு குழந்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இவள் வா என்று அழைத்ததும் ஓடி வந்து விட்டது. பிங்கு பேட்டா இதராவோ. லேஸ் மேக்கர் போக வேண்டாம் என்று கப்பன் பார்க் சென்று கொஞ்ச நேரம் லைப்ரரியில் உலாவி விட்டு ஒரு கவிதை தொகுப்புடன் வெளியே வந்து, மண்டபத்தின் அருகில் மர அடர்த்தி தரும் கரும் பச்சை நீளில் ஒரு பெஞ்ச் காலியாக இருக்க அதில் அவள் உட்கார்ந்து கொள்ள அவள் மடிமேல் தலை வைத்து, ஜென்னி கிஸ்ட்மி படிக்கட்டுமா? படிங்கோ. ஜென்னி என்னை முத்தமிட்டால் சட்டென்று நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து, காலம் என்னும் கள்ளனே, உன் பட்டியலில் எத்தனையோ இனிய விஷயங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறாயே, இதையும் சேர்த்துக்கொள். நான் களைத்திருக்கிறேன் என்று சொல், நான் சோகமாக இருக்கிறேன் என்று சொல், ஏழை என்று சொல், உடம்பு நலமில்லை என்று சொல், வயசாகி கொண்டிருக்கிறேன் என்று சொல். ஆனால் ஜென்னி என்னை முத்தமிட்டாள் என்பதையும் சொல்லு. பிற்பகலின் அமைதியில் தூரத்தில் நகரத்து சந்தடி கேட்க, மடிமேல் கணவனை அமைதியாக அழைத்து கொண்டு அவன் முகத்தையே 1 மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தால், நிச்சயம் இன்றைக்குத்தான் அது நிகழ்ந்திருக்கிறது. 2 நாட்களாக மெத்தென்ற பெட்டியில் அவன் 2 நாட்களுக்குண்டான அவன் சூட், வெள்ளை வெளியர் சட்டைகள், அவன் மாத்திரைகள், ஷேவிங் சாதனம், ஆஃப்டர் ஷேவ் லோஷன், தங்க வெளிமிட்ட சீப்பு, ஆண் பிள்ளை கர்ச்சீஃபு, அவன் ஃபைல்கள் எல்லாவற்றையும் அடுக்கி வைத்து குறும்பாக தன்னுடைய பிரா ஒன்றையும் இடையில் சொருகி மூடினாள். பம்பாய் ஃப்ளைட் 8:30 மணிக்குத்தான் கிளம்பும் என்றார்கள். பேப்பர் கப்பில் சதீஷுடன் காபி சாப்பிட்டு விட்டு இருவரும் புத்தகம் பார்த்தார்கள். ஏர்போர்ட்டில் ஜனங்களை வேடிக்கை பார்த்தார்கள். குல்லாயும் தொப்பியும் குங்குமமும் இடது பக்க சாரியும் அரசியல் சூட்டும் கோட்டும் வெற்றியும் ஷவரம் செய்த பச்சை முகங்களும் நாசுக்கான அழுகைகளும். நான் களைத்திருக்கிறேன் என்று சொல், ஏழை என்று சொல், உடல் நலமில்லை என்று சொல், வயசாகி கொண்டிருக்கிறேன் என்று சொல், சதீஷ் என்னை முத்தமிட்டான் என்பதையும் சொல். செக்யூரிட்டி கேட்டில் நுழையும் முன் சதீஷ் திரும்பி காற்றில் கேசி என்று வரைந்து காட்ட அதன் அந்தரங்க அர்த்தங்கள் அவள் கண்களில் இரத்தம் பாய
கண்ணாடிக்கு பின்னால் இருந்து சின்னதாக 4 விரல் டாட்டா காட்டிவிட்டு மறைந்தான். மாருதி பேஸ்மெண்ட்டை நிறுத்திவிட்டு சவுக்கிதாரை விசாரித்துவிட்டு கதவை தன் சாவியால் திறந்து கொண்டு உள்ளே வந்து உடை மாற்றிக்கொண்டு படுக்கை அறையில் சென்று பசியின்றி ஒரு சாண்ட்விச் தயாரித்து கொண்டு விசிஆரை இணைத்து கொண்டு கல்யாண கேசட்டை நுழைத்து ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு 3 தலையணைகளை அமைத்து கொண்டு விளக்கை திணித்து கொண்டு பிளே பொத்தானை அழுத்தினாள். எதிரே டெலிவிஷன் திரையில் மறுபடியும் சதீஷ் கல்யாணம் செய்து கொள்ள ஆரம்பித்தான். சதீஷ் சின்ன பையனை போல கன்னத்தில் மை, நெற்றியில் அலையும் தலைமயிர், மஞ்சள் ஜரிகை வேஷ்டியில் பஞ்சகச்சம், அசௌகரியத்தில் வாத்தியாரை கனவு கண்களுடன் பார்த்து கொண்டே அவ்வப்போது சாஸ்திரத்துக்கு மருந்து சொல்ல கண்கள், மையிட்ட கண்கள் அலைய சதீஷ் எவ்வளவு அழகாக இருக்கிறான். நெற்றியில் அம்மா அவனுக்கு பொட்டு இடுகிறாள். அத்தை, சித்தி, தாரிணி, பேபி அம்மா எல்லோரும் மஞ்சள் நீரை இறைத்து கொண்டே சுற்றி சுற்றி வருகிறார்கள். கால் அலம்பி பாய் மேல் வைக்கிறார்கள். சதீஷ் கட்டை விரலை பிடித்து கொண்டு படிப்படியாக அவளை அழைத்து போகிறான். அடிக்கடி என்னை பார்த்து சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறான். என்னை விட சதீஷ் தான் நர்வஸ். கர்னலின் மடியில் உட்கார்ந்திருக்க என்னை நெற்றியில் எங்கோ பார்க்கிறான். தாலி கட்டிய பின் அம்மா கண்களில் கண்ணீர். எல்லோருமே கட்டி பிடித்து கொண்டு கை குலுக்கி கொண்டு. இது என்ன புது வழக்கம்? ரிசப்ஷனில் ஜெயராமன் கச்சேரியில் சிமெண்ட் கலர் சூட்டு போட்டுக்கொண்டு நிற்க மத்தியானத்திலிருந்து பியூட்டிஷியன் எனக்கு செய்த அலங்காரம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ விக்ரமாதன் பதுமை மாதிரி அலுங்காமல் ஆயில் மேக்கப் என்று எண்ணெய் வழிந்து கொண்டு வீடியோ முடித்து கீற்றல் வந்த பின் சற்று நேரம் திரையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பின் அணைத்தாள். அன்புள்ள கடவுளே, நான் உனக்கு எப்படி இந்த மகத்தான உத்தமமான தினத்திற்கு வந்தனம் சொல்ல வேண்டும்? ஏன் இத்தனை சந்தோஷம்? ஏன் இத்தனை வெளிச்சம்? ஏன் இத்தனை உற்சாகம்? ஏன் இப்படி ஒரு ஸ்படிக சுத்தமான தினம்? தயவு செஞ்சு இதற்கு மேலே சந்தோஷத்தை தராதே, தாங்காது. எனக்கு இது போதும், இது போதும். கஸ்தூரி தூங்கி போய் 10 நிமிடத்தில் டெலிஃபோன் ஒலித்தது. ஒரு உத்தம தினம். என்ன ஒரு நேரேஷன், எவ்வளோ பெரிய விஷயம். அண்ணன் கடைசியில் ஒரு டெலிஃபோன் மணி ஒழித்தது. அதோட கதையை முடிச்சு விடுறார். இந்த இடத்துல ஒன்று நான் நிச்சயமாக சொல்லணும். இப்போ எந்த புக்கு, இந்த பிரியாம்பிள், இந்த தொகுப்புகள், இவருடைய சுயத்தால் பார்க்குறச்சே ஃபோன் டெடிக்கேட்டட் டு ஜெயகாந்தன், அப்புறம் நம்ம தி ஜானகிராமன் அவர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி நிறுத்திட்டு அவா சௌரியப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத விட்டுறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக அவர் நினச்சி அதை எடுத்துகிட்டு இருக்கார். அதுதான் அவர் சொல்லியிருக்கார். எனக்கு முன்னோடியாக வரலாம் பார்க்குறேன்னு பிரியாம்பிளில் தேங்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கதை, அழகான ஒரு கொடுத்துட்டு கடைசியில் அவர் ரொம்ப அதி சந்தோஷம், எனக்கு போகிற அளவுக்கு திருப்தி கொடுத்தியான்னு கடவுளை தேங்க் பண்ணுறச்சு டெலிஃபோன் பண்ணி அடிக்கிறது அதோடு நிறுத்திட்டார். பாக்கி நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்கன்னு. நான் சொன்ன மாதிரி நல்ல ட்ரெண்ட் செட் பண்ணிருக்கார். ஒரு தைரியமாக ஒரு 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 டிஃப்ரெண்ட் அப்ரோச் அந்த காலத்துக்கு போனோம். நம்ம 72 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது நாட் ஷூர் அபவுட் த இயர். அந்த பீரியடில் எழுதி எல்லாரும் ரொம்ப தன் எழுத்தால் கவர்ந்த மனிதன். அந்த கதையை தான் நீங்கள் நம்ம பார்த்தோம். வழக்கம் போல் நீங்கள் இதை நன்றாக ரசித்து கேட்பேன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.